பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யும். பாருங்கள், யார் ஆறுதல் செய்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் போயிடுங்க. இயேசுடைய ஆறுதல் சமாதானம் நிலைத்து நிற்கும். அவர் தான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஏன்னு சொன்னால், என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, என் வழியில் நடக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதல் இல்லாதபடி இருக்கிறையா என் அன்பு சகோதரனே சகோதரிகளே? மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷபுத்திரனுக்கும் பயப்படுகிறவருக்கும் வானங்களை விரித்து பூமியை அசிபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் மறக்கிறதுக்கு நீ யார்? நம்ம யார்? மறக்கிறது நம்ம யாருப்பா? கர்த்தர் தான் இது உண்டு பண்ண, யாருக்கும் தெரியாத மறந்து போயிடுவோம். அநேக காலத்தில் போய் சிக்கி உண்டுக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். எங்கேயும் ஆறுதல் கிடைக்காது மகனே மகளே. இயேசுக்கிட்ட வாங்க ஆறுதல். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அங்கே போனால் ஒரு குறிச்சுறாங்க, அங்கே போனால் ஒரு சமாதானம் கிடைக்கும், இங்கே போனால் ஒரு ஆறுதல் கிடைக்கணும், ஓடுகிறாயா? என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதல் அழிந்து திரிகிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். அழிந்து திரியாதீங்க. உன் வீட்டிலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு தகப்பனை கூப்பிடுவதில் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை ஆறுதல் அளிக்கிறவராய், உங்களுக்கு சமாதானம் செய்கிறவராய், உங்கள் வாழ்க்கையில் இந்த வசன மூலியமாக பேசி கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கறது மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.